வீட்டுக்கு ரொம்ப கோவமாகவே சுதா வராங்க. சுதா வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு வீட்டில் நின்று சத்தம் போட, வீட்டில் இருக்க எல்லாருமே எங்கள் ஹாலுக்கு ஓடி வர, என்னாச்சு மம்மி, ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, முதல்ல வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறதுக்காக ஸ்ருதி கூப்பிட, போதும் ஸ்ருதி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். இப்போவே நான் சொல்கிறதை கேட்டு என் கூட நீயும் மாப்பிள்ளையும் கிளம்பி வந்தால் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. இல்லை இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், இவங்க கூட தான் இருப்பேன்னு நினச்சேன்னா அப்புறம் நீயும் உன் வாழ்க்கையும் கடைசியில் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க சம்மந்தி, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவள் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தில் குறுக்க நிற்காம என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்லும்போது, ஏன் என்னாச்சு சம்மந்தி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வீட்டில் ஸ்ருதி நல்லா தானே இருக்கா? ஏமா ஸ்ருதி நீல ஏதாச்சும் சொன்னியா? இல்லை ஆண்டி, நான் எதை பற்றியும் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த ரோஹிணி விஷயத்தை வச்சு, ஆமாம் அந்த ரோஹிணி விஷயத்தை வச்சு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இனி ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏ ஸ்ருதி கிளம்பிப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் சுதா ரொம்ப சத்தம் போடுறாங்க. உடனே மீனாவும், அவங்க பண்ணதுக்கு ஸ்ருதி இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஸ்ருதி இந்த வீட்டில் நல்லா இருக்கிறாங்க, அதுவும் ரவி கூட சந்தோஷமாக தானே இருக்காங்கன்னு சொல்ல, இங்கே பாருமா, நான் என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், இனிமேல் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே நிற்கிற ஸ்ருதிக்கோ ரவிக்கோ ஒன்றும் புரியலை. ஆண்டி நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. உங்கள் உடனே மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே எதையுமே வாங்கி குடிக்க மறுக்கிற எங்கள் சுதாவும், இங்கே பாரு ஸ்ருதி, உன் வாழ்க்கைக்காக நான் தான் இங்கே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பாவம் உங்கள் அப்பா அங்கே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காருன்னு சொல்ல, ஏன் மம்மி, ரோஹிணி பண்ண விஷயத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் நம்ம எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்ல, ரோஹிணி நல்லவே இல்லை தான், இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்தவ தான், என்கிட்ட கூட 2 லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கியிருக்கவ தான் அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் ஸ்ருதி, அதெல்லாம் விடு, அதை பற்றி நான் பேச இப்போ வரல. அவகிட்ட வாங்கின பணத்தை நான் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ பேச வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு மம்மி அப்படின்னு கேட்க, இங்கே ரவி மாப்பிள்ள வேலை செய்கிற நீத்து, அந்த நீத்துவை பார்த்து இந்த ரோஹிணி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏதாச்சும் வளராதீங்க மம்மி அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ருதியும். நான் எதுக்கு ஸ்ருதி வளரணும்? அந்த நீத்து மேலே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எந்த நல்ல அபிப்பிராயமும் கிடையாது, அவகிட்ட எந்த நல்ல குணமும் கிடையாது. அதனால்தான் அவள் வேலை பார்க்குற அவளுடைய ஹோட்டலுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அனுப்பி வச்சேன். அங்கே தான் இந்த ரோஹிணியும் இந்த நீத்துவும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நீத்துவையும் என்னையும் சந்தேகப்பட்டு நீங்கள் அங்கே ஒரு ஆள் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் என்னை என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்னை தப்பாக கூட நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏன் மம்மி இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டீங்க சுதா கிட்ட வந்து ரொம்ப கோவமாகவே ஸ்ருதி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. வந்து நிற்கிற முத்து மீனானு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது உடனே சுதா தான் ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க. நீயே பாரு ஸ்ருதி, அந்த ரோஹிணியும் அந்த நீத்துவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ பார்த்து உனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி நீத்து 2 பேருமே பேசிக்கிட்ட விஷயத்தை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. இங்கே நீத்துடைய அதாவது ஸ்ருதியுடைய லைஃப்பை வந்து கெடுக்கணும், அதுக்கு என்ன வழியில் என்ன செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே ரோஹிணி நீத்து மூலமாக ரவிக்கிட்ட பழக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி, இதுக்கு இடையில் இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையே இருக்க பிரச்சனையை பெருசுப்படுத்தி அதில் சந்தோஷப்படணும்னு இந்த ரோஹிணி பண்ண இந்த வேலையை நல்லாவே அவங்க பேசிக்கிட்டதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும். என்ன இதெல்லாம்னு இங்கே விஜயா அண்ணாமலைன்னு அதிர்ந்து போக, இந்த பார்லரம்மா இதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது, நீத்துக்கிட்ட போய் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்துவும் மீனாவும் அதிர்ந்து போக, இப்போ கூடவா தெரியல, அவள் வாழ்க்கை கெட்டு போன மாதிரி என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணும்னு ஆசைப்பட்றான், அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், நான் அதுக்காக சும்மா விடுவேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாவும் சொல்ல, மம்மி இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் பண்ணி தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி அப்படின்னு அதிர்ந்து போக, ஆமாம் நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே அந்த ரோஹிணிக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு தான் வந்தேன்னு சொல்ல, என்ன மம்மி சொல்கிறீங்கன்னு அதிர்ந்து போய் எல்லாரும் கேட்க, ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் உங்களை வேவு பார்க்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு நான் ஆளை அனுப்பலை, அந்த நீத்து நல்லவே இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் அதை செஞ்சேன், அப்படி செஞ்சதுனால தானே இவங்க 2 பேரும் போட்ட பிளான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இது எதுவுமே பேசாமல் ரவி நின்றுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி அந்த ரோஹிணியை எங்கே தங்கியிருக்கா என்னன்னு என் ஆட்களை வச்சு விசாரிச்சுட்டு அவள் இருக்க இடத்த போய் பார்த்துட்டு தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்கா இப்பாவோ அப்படின்னு சொல்லி அங்கே விஜயா கேட்குறாங்க.
கேட்குறாங்க. ஓ, அப்போ உங்க யாருக்கும் தெரியாதா? அந்த ரோஹிணி யாருடைய அடைக்கலத்தில் இருக்கான்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சிந்தாமணி உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க தானே, அந்த சிந்தாமணி தான் அவள் வீட்டில் அந்த ரோஹிணியை தங்க வச்சிருக்கான். அவளுக்கு ஏகப்பட்ட வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதில் ஏதோ ஒரு வீட்டில் தான் அந்த ரோஹிணியை தங்க வச்சிருக்கதாகவும் எனக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு நேராக நான் அந்த ரோஹிணியை தான் பார்க்க போனேன் அப்படின்னு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடியே இந்த சுதா அந்த ரோஹிணியை தான் பார்க்க போயிருக்காங்க. ரோஹிணி உள்ள ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போது உள்ளே போய் கதவை தட்டினதும் சுதா வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி இங்கே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே ரோஹிணி இருக்கிறத பார்த்ததும் உள்ளே வர சுதா வாங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க. ஆனால் சுதா அது எதையுமே காதில் வாங்கலை. தரன்னு தலைமுடியை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து போடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல கூட்டம் கூட என்ன ஆச்சுன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்க, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைலாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்சிலை துப்பவும் செய்கிறாங்க. சுதா, ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமால? உன் வாழ்க்கையில தான் நீ ஒழுக்கமால, அடுத்தவங்க வாழ்க்கையாவது வாழ விடணுமா இல்லையா? மற்றவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதுக்கு முதல்ல உனக்கு யாருடைய அந்த உரிமையை கொடுத்தது? ஏன் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி சுதா திட்டிருக்காங்க. அதுக்கு ரோஹிணியும், ஆண்டி கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ பேசுனதெல்லாம் தெரிஞ்சுட்டு தாண்டி வந்திருக்கேன், நீத்துவுக்கும் உனக்கும் என்னடி இங்கே அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே நீத்துவை பற்றி பேசின உடனேயே சட்டுன்னு முகம் மாறுது ரோஹிணிக்கு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல அப்போ தான் சிந்தாமணி காரை கொண்டு வந்து நிறுத்த, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட்டத்தை விளக்கிட்டு வராங்க. யார் நீங்கள் அப்படின்னு வந்ததுமே சிந்தாமணி அவங்கள பார்த்து கேட்க, நீ யார் அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே சுதாவும், ஏய் ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன யாருன்னு கேட்குறியான்னு அப்போ தான் சிந்தாமணி சொல்லும்போது தான் இங்கே விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த சிந்தாமணி யார் அப்படின்ற விஷயத்த எங்கள் சுதா கண்டுபிடிக்கவும் செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ எங்கள் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்க என்னாச்சுமான்னு சொல்ல, உடனே அதுக்கு சுதா சொல்கிறாங்க, இனிமே இந்த வீட்டில் இவ இருந்தானா அப்புறம் இந்த வீடு இந்த இடம் இது எல்லாத்தையும் நான் என் புருஷன் பேருக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இனி இவ எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க நான் விட மாட்டேன். நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நான் யாருன்னு தெரியாமல் தான் நீ என்கிட்டே முன்னாடி நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே சுதாவும் சொல்ல, சிந்தாமணி அடிச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பக்கத்தில் நிற்கிற ரோஹிணியை பார்க்குறாங்க. ஓ வாழ்க்கையில் உன்னால் ஒழுக்கமாக வாழ முடியலை, ஏற்கனவே எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கே நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னை யார் என்னன்னு கண்டுபிடிக்காம அவங்க தான் அந்த சம்மந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க பண்ண தப்புக்கு இப்போ அந்த குடும்பம் அனுபவிக்கிற வழியை தாண்டி என் பொண்ணு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? இங்கே பார், இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சதி பண்ணணும்னு நினச்சேன், முழுசாக உன்னை இல்லாமலே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா அந்த இடத்துலையே அசிங்கப்படுத்திட்டு தான் போகிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. யாருமா இதுன்னு சிந்தாமணி அவங்க அங்கேருந்து போன பிறகு கேட்க, இவங்க ஸ்ருதியோடைய அம்மா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே இங்கே சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்கே ஸ்ருதியோட அம்மானா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான், ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட இங்கே சிந்தாமணி, இப்போ எதுக்கு அவங்க தேவையில்லாமல் அது இல்லைங்க ஆண்டின்னு சொல்லும்போது, நான் தான் உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன், கொஞ்ச நாள் போகட்டும் பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்னு சொன்னேன், இடையில நீ எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்கேன்? உன்னை நம்பி உன்னை கொண்டு வந்து இந்த வீட்டில் இருக்க வச்சதுக்கு கடைசியில் நானே இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணி கிட்ட கத்த, ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாமா, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, சாரியாண்டே என்னை மன்னிச்சிருங்காண்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அழுக, இனிமேல் நீ இங்கே இருந்தனா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ வேற எங்கேயாவது இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே சுதா சொல்ல, என்ன மம்மி ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க, இருக்கிற கோவத்தில் வேற ஏதாவது, இங்கே பாரு ஸ்ருதி, தப்பு பண்ணது அந்த ரோஹிணி, அதுக்கான தண்டனை அந்த ரோஹிணிக்கு தான் கிடைக்கணும், ஆனால் இந்த வீட்டில் இருக்க உனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்ல, மீனாவும் ஸ்ருதியும் பார்த்துக்கிறாங்க. இதை எங்கள் ஹோட்டல்லே எங்களுக்கு நேராகவே எங்கள் முகத்துக்கு நேராகவே அந்த ரோஹிணி சொல்லிட்டா மாமி போனால், நீங்களும் உங்கள் புருஷன் கூட எப்படி சந்தோஷமாக வாழ்றீங்கன்றதை நான் பார்க்குறேன்னு அந்த ரோஹிணி சொன்னா மம்மி அப்படின்னு சொல்ல, ஓ சவால் விட்டுட்டு தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிகிட்டு இருக்காளாவ, இனிமே அவள் இந்த ஊரில் இருக்கணுமா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சுதா சொல்ல, இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை விஜயான்னு எல்லாமே அதிர்ந்து போக, கொஞ்சம் அமைதியாக இருங்க சம்மந்தின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பையனை ஏமாற்றிட்டு போன அந்த ரோஹிணியை எப்படி வேணாலும் கொண்டாடுங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா இது உங்கள் குடும்பம், ஆனால் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிட்டு சாதாரண அம்மாவா உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன், அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், அந்த ரோஹிணி மாதிரி ஒருத்தி என்னை ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவள் கையை காலை உடச்சி தான் நான் போட்டிருப்பேனே தவிர இந்த மாதிரி அடித்து வீட்டை விட்டு துரத்தி அவளுக்கு தண்டனைன்ற பேரில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சுதா சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இங்கே அடிப்பட்ட பாம்பு திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. என்னதான் அதெல்லாம் விஷயத்தை கக்கணும்னு நினச்சாலும் கக்க முடியாத சூழ்நிலையில தான் தவிச்சிட்டு இருக்கு இந்த ரோஹிணி.
இப்போ விஜயாவும் பயங்கர யோசனையில் இருக்காங்க. பேசாமல் இங்கே ஸ்ருதியுடைய அம்மா சொல்லிட்டு போன மாதிரி அந்த ரோஹிணியுடைய கையை காலை உடச்சி போட்டால் தான் நம்ம பையன் பக்கமும் திரும்ப மாட்டான். பேசாமல் சிந்தாமணியை வச்சு இந்த வேலையை செஞ்சிட வேண்டியதானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிந்தாமணியை வச்சு எப்படி செய்ய முடியும்? சிந்தாமணியை இப்போ அடைக்கலம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்களே, என்ன ஏதுன்றதை அப்புறம் பார்த்துப்போம். சிந்தாமணியும் சாதாரண ஆளாக இருக்க மாட்டா போலன்னு இங்கே விஜயா யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கே விஜயாவும் நினைக்கிறாங்க.